திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. நால்வர் பற்றாழியம் உயிர் துணையே. குருவர்களின் திருவர்களின் திருவடிகளை என் மனமொழி மெய்களால் வணங்கி நிற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற 2ஆம் திருமுறை 117வது பதிகம் திரு இரும்பை மாகாளம். திரு இரும்பை மாகாளம் பாண்டிச்சேரிக்கு வடமேற்கே 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இரும்பைங்கிறது ஊர் பெயர், மாகாளம் கோயிலின் பெயர். இறைவர் திரு மாகாளேஸ்வரர், இறைவி அருள்மிகு குயில்மொழி நாயகி. தீர்த்தம் மாகாள தீர்த்தம், தலவிருட்சம் புன்னை. மாகாள இருடியர்கள் பூசித்து பேறு பெற்ற தலம், அதனால் திரு மாகாளம் என வழங்கப்படுகின்றது. இப்போ நம்ம பதிய பொருள் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். மண்டு கங்கை சடையில் கரந்தும் மதிச்சூடி மான் கொண்ட கையான் புறமூன்றெரித்த குலகன் இடம் என் திசையும் புகழ் போய் விளங்கும் இரும்பை தன்னுள் வண்டு கீதம் முரள் பொழில் கலாய் நின்ற மாகாளமே. பொழில் சுழாய் நின்ற மாகாளமே. மண்டு இதுனா சிறப்பு பொருந்திய, செறிவுடைய, அழகுடைய, சிறப்புகள் பொருந்திய கங்கையை தன்னுடைய சடையில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய இறைவன். கங்கை சூடி மதிசூடி பிறைச்சந்திரனை தலையில் சூடி மான் கொண்ட கையான் புறமொன்றும் எரித்த குலகன், குலைக்காது உடைய முப்புறங்களையும் எரித்த இறைவன் விற்றிருக்கக்கூடிய இடம் என் திசையும் புகழ் போய் விளங்கும். 8 திசைகளிலும் அந்த திரு இரும்பை மாகாளத்தின் புகழ் விளங்கி இருக்கக்கூடிய பதி அதில் இறைவன் விற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். வண்டு கீத முரல், வண்டுகள் இசைக்கும்படி பொழில்கள் நிறைந்த திருமாகாளத்தில் இறைவன் விற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். கங்கையை சூடி பிறை சூடி மானேந்தி முப்புறங்களை எரித்த குலைக்காதுடைய இறைவன் 8 திசைகளிலும் பரவி புகழுடைய தலம் திரு இரும்பை மாகாளம் அங்கு விற்றிருக்கின்றார் அப்படிங்கிற 2வது பாடல். வேத வித்தாய் வெள்ளை நீரு பூசி வினை ஆயின கோது வித்தா நீரெழ கொடி மாமதிலாயின ஏத வித்து ஆயின தீர்க்கும் இடம் இரும்பை தன்னுள் மாதவத்தோர் மறையோர் தொழ நின்ற மாகாளமே. வேத வித்தாய், வேதங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இறைந்த இறைவன். வெள்ளை நீர் பூசி வெந்நீர் பூசி வினையாயின கோது வித்தவன், வினைகள் கொடிய வினைகள் யாவற்றையும் அழித்து நீராகும்படி செய்தவன். வினைகள் கொடிய வினைகள் முழுவதையும் மூவினைகளையும் நீராகும்படி செய்யக்கூடிய இறைவன். கொடி மாமதிலாயின முப்புறங்களையும் எரித்து அழித்தவன். குற்றம் வித்து ஆயின தீர்க்குமிடம், அந்த முப்புறங்களையும் எரித்து அந்த உயிர்களுக்கு துன்பம் செய்த அவர்களை அழித்த இறைவன். வீற்றிருக்கக்கூடிய இடம் இரும்பை தன்னுள் அங்கு மாதவர்கள் முக்கரணங்களாலும் மனம் மொழி மெய்களாலும் மனதால் இறைவனை தியானித்து வாக்கால் இறைவனின் நாமங்களையும் திருமுறைகளையும் பாடி மொழி வாக்கு மனம் காயத்தால் பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியவர்கள் மாதவர்கள். அவர்களும் அந்தணர்கள், மறைவோதக்கூடிய அந்தணர்களும் தொழும்படி இருக்கக்கூடிய திருமாகாளமே அப்படிங்கிறார். வேதங்களின் வித்தாய் இருப்பவன், வெண்ணீராடி வினையெல்லாம் நீர்பட அழிப்பவன், முப்புற அசுரர்கள் உயிருக்கு குற்றம் செய்த முப்புற அசுரர்களையும் நீர்பட அழிப்பதற்கு காரணமாக இருந்தவன். மாதவர்களும் அந்தணர்களும் தொழும்படும் சிறப்பு உடைய பதி மாகாளத்தில் விற்றிருக்கின்றான். 3வது பாடல். வெந்த நீரும் எலும்பும் அணிந்த விடை ஊர்தியான் எந்த பெம்மான் இடம் எழில்கள் சோலை இரும்பை தனுள் கந்தமாய பலவின் கனிகள் கமழும் பொழில் மந்தி ஏறி கொணர்ந்து உண்டு உகழ்கின்ற மாகாளமே. திருவெண்ணீரும் எலும்பு மாலையும் அக்கு மாலையும் அணிந்து விடையேறி வரக்கூடிய எந்தை பெருமான், என் உயிர்கள் தலைவனாகிய இறைவன் விற்றிருக்கக்கூடிய இடம் சோலைகள் சூழ்ந்த பலவின் கனிகள், பல மரங்களின் கனிகள், பலா வாழைன்னு பல மரங்களோட கனிகளும் இருக்கக்கூடிய பொழில்கள் சூழ்ந்த திரு மாகாளம் அப்படிங்கிறார். இரும்பைன்ற அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாகாளம்ங்கிற கோவில், அந்த மரங்களின் கனிகளை உண்ண குரங்குகள் வருமா, மந்தி ஏறி அது உண்டு உகழ்கின்ற விரும்பி உண்கின்ற இடம் திரு மாகாளமே அப்படிங்கிறார். அங்கு இறைவன் விற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 4வது பாடல். நஞ்சு கண்டத்து அடக்கி நடுங்கும் மலையான் மகள் அஞ்ச வேள முறித்த பெருமான் அமருமிடம் எஞ்சல் எல்லா புகழ் போய் விளங்கும் இரும்பை தன்னுள் மஞ்சில் ஓங்கும் பொழில் சூழ்ந்த அழகாய மாகாளமே. நஞ்சுண்ட கண்டன் அம்மை நடுங்க
வேள யானையின் தோலை உரித்து போர்த்த இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இடம் எஞ்சலில்லா புகழ், குறைபாடில்லாத புகழ் இருக்கக்கூடிய புகழோடு இருக்கக்கூடிய பதி திரு இரும்பை. அங்கு பெருமான் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். இரும்பைன்ற அந்த பதி இயற்கை வளமும் செல்வ வளமும் மாதவர்களும் மறையோர்களும் வாழக்கூடிய அடியவர்கள் வாழக்கூடிய பதியாகவும் இறைவன் அங்கு வீற்றிருக்கக்கூடிய மாகாளநாதர் என் குணங்களும் உடைய சிறப்பு உடையவன். அதனால் அந்த பதி குறைபாடு இல்லாத புகழோடு விளங்குகின்ற அது இரும்பை பதி. அங்கு பொழில்கள் சூழ்ந்து அழகாய அந்த மாகாளத்தை இறைவன் விரும்பி விற்றிருக்கின்றார் அப்படிங்கிறது 5வது பாடல். பூசும் மாசியில் பொடியான் விடையான் பொறுப்பன் மகள் கூச ஆணை உரித்த பெருமான் குறை வெண்மதி ஈசன் எங்கள் இறைவன் இடம் போல் இரும்பை தன்னுள் மாசிலோர் கள் மலர் கொண்டு அணுகின்ற மாகாளமே. மந்திரமும் தந்திரமும் மருந்துமாயிருந்து இடர்தீர்த்து இன்பம் தரக்கூடிய பொடி திருநீர் அதை அணிந்து விடையேறி மலை அரசன் மகள் அஞ்ச யானைத்தோலை உரித்த இறைவன் பிறைசூடி எங்கள் இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இடம் இரும்பை. இரும்பையில் மாசிலோர்கள் மும்மல குற்றம் நீக்கியவர்கள் மாதவர்கள். அவர்கள் கல்மலர் கொண்டு தேன் நிறைந்த மலர்கள் கொண்டு இறைவனுக்கு அணிந்து மகிழ்கின்ற திருமாகாளத்தில் இறைவன் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 6வது பாடல். குறைவது ஆய குளிர் திங்கள் சூடி குனித்தான் வினை பறைவது ஆக்கும் பரமன் பகவன் பரந்த சடை இறைவன் எங்கள் பெருமான் இடம்போல் இரும்பை தனுள் மறைகள் வல்லார் வணங்கித் தொழுகின்ற மாகாளமே. வினைகளை பறைவது வினைகள் அழியும்படி செய்யக்கூடிய பரமன், வினைகள் கண்ம கொத்தையெல்லாம் நீக்கக்கூடிய இறைவன், முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளாக இருக்கக்கூடிய பரமன் பகவன், அருட்குணங்களுடைய எண்குணங்களையும் உடைய இறைவன், பரந்த சடை விரிந்து பறந்து இருக்கக்கூடிய சடைகளுடைய இறைவன் எங்கள் பெருமான், எங்களுடைய உயிர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் விற்றிருக்கக்கூடிய பதி இரும்பை. அங்கு மறைகள் வல்லார்கள், மறைகள் ஓதக்கூடிய அந்தணர்கள், 4 மறைகளையும் ஓதக்கூடிய அந்தணர்கள் தொழுகின்ற மாகாளத்தில் இறைவன் விரும்பி விற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 7வது பாடல். பொங்கு செங்கன் அறவும் மதியும் குறை புஞ்சடை தங்க வைத்த பெருமான் என நின்றவர் தாழ்விடம் எங்கும் இச்சை அமர்ந்தான் இடம்போல் இரும்பை தனுள் மங்குள் தோயும் பொழில் சூழ்ந்த அழகாய மாகாளமே. எங்கும் இச்சை அமர்ந்தான் இடம், விரும்பி வழிபடக்கூடிய அடியவர்கள் உள்ளமே கோயிலாக கொண்டு விற்றிருக்கக்கூடிய இறைவன், விரும்பி அன்போடு வழிபடக்கூடிய அடியவர்கள் விரும்பும்படி விற்றிருக்கக்கூடிய இறைவன் மாகாளமே அப்படிங்கிறார். 8வது பாடல். நட்டத்தோடு நரி ஆடு காணத்து எரி ஆடுவான் அட்டமூர்த்தி அழல் போல் ஒருவன் அழகு ஆகவே இட்டமாக இருக்கும் இடம்போல் இரும்பை தனுள் வட்டம் சூழ்ந்து பணிவார் பிணி தீர்க்கும் மாகாளமே. நட்டம் திருநடனம் ஆடக்கூடியவன், எரிகாட்டில் கையில் அனலேந்தி நரிகள் ஊழையிட ஆடக்கூடிய நடனம் ஆடக்கூடிய இறைவன் அட்டமூர்த்தி, அந்த சுடுகாட்டில் நடனம் ஆடுவதை விருப்பத்தோடு மகிழ்ந்து செய்யக்கூடியவன் அட்டமூர்த்தி. 5 பூதங்கள் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் ஆன்மாக்கள் என அட்டமூர்த்தியாய் இருக்கக்கூடிய இறைவன் அட்டமூர்த்தி வடிவினன். அழல் போல் ஒருவன் செந்தி மேனி செந்தழல் மேனி இட்டமாக இருக்கக்கூடாது, விருப்பத்தோடு விற்றிருக்கக்கூடிய இடம் இரும்பை. அங்கு வட்டம் சூழ்ந்து பணிவார்கள், பெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருக்கோயிலே வலம் வழிபடக்கூடியவர்கள். யாக்கை கொண்டு பயன், யாக்கையின் பயன் இறைவன் வீற்றிருக்கக்கூடிய கோவில் வலம் வழிந்து பணிந்து வணிபவர்களுக்கு பிணை தீர்க்கும் மாகாளம், பிறவி பிணியை தீர்க்கக்கூடிய மாகாளநாதர் அப்படிங்கிறார். 9வது பாடல். அட்டகாலன் தன்னை வல்வினான் அவ்வரக்கன் முடி 8 மற்றும் 22 இர ஒன்றினான் இட்டமாக இருப்பான் அவன் போல் இரும்பைதனுள் மட்டு வார்ந்த பொழில் சூழ்ந்து எழிலாரும் மாகாளமே. இதில் 9வது பாடலில் ராவணன் வரலாறு சொல்கிறார். மார்க்கண்டேயனுக்காக யமனை உதைத்து அருள் செய்த இறைவன்
ராவணனை அடர்த்த அருள் செய்த இறைவன் விரும்பி விற்றிருக்கக்கூடிய பதி திரு இரும்பை மாகாளமே அப்படிங்கிறார். 10வது பாடல். அரவம் அர்த்த அன்று அனல் அங்கை ஏந்தி அடியும் முடி பிரம்மன் மாலும் அறியாமை நின்ற பெரியோன் இடம் குரவம் ஆறும் பொழில் குயில்கள் சேரும் இரும்பை தனுள் மருவி வானோர் மறையோர் தொழுகின்ற மாகாளமே. அனல் கையேந்தி அரவம் ஆர்ந்து இருக்கக்கூடிய இறைவனே, அடியும் முடியும் தேடிச் சென்ற திருமாலும் பிரம்மனும் அறியாது நின்ற இறைவன் பெரியோன், இரும்பையில் பொழில்கள் சூழ்ந்த வானத்தில் உள்ள தேவர்களும் மறைகளை ஓதக்கூடிய அந்தணர்களும் வழிபடுகின்ற மாகாளமே தனக்கு இடமாக கொண்டு வெற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 11வது பாடல். எந்தை பெம்மானிடம் எழில்கொள் சோலை இரும்பை தனுள் மந்தமாய பொழில் சூழ்ந்து அழகாரும் மாகாளத்தில் அந்தமெல்லா அனல் ஆடுவானை அணிஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் பாட வல்லார் பழி போகுமே. திருச்சிற்றம்பலம். எம் தந்தை பெம்மான் உயிர்களின் தலைவன் விற்றிருக்கக்கூடிய இடம் சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஊர் இரும்பை. அங்கு பொழில்கள் சூழ்ந்திய கோவில் மாகாளம். சோலைகள் சூழ்ந்து பொழில்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய மாகாளத்தில் விற்றிருக்கக்கூடிய என் தந்தையும் உயிர்களின் தலைவனுமாகிய மாகாளநாதர் அந்தமில்லா புகழ் உடையவன், அந்தமில்லா சிறப்பு உடையவன், என்றும் உள்ள நிலைத்த பொருளாக இருக்கக்கூடிய சீரும் சிறப்பும் உடைய அனல் ஏந்தி ஆடக்கூடிய இறைவனை திருஞான சம்பந்த பெருமான் சொன்ன தமிழ் மாலை 10 பாட வல்லவர்கள் பழி போகுமே. மாதவர்களும் வானவர்களும் மறையவர்களும் அந்தணர்களும் அன்போடு வழிபடக்கூடிய அடியவர்களும் வந்து தமிழ் திருமுறைகளை பாடி வழிபட பிறவியின் பயனாகிய பேரின்பம் பெறலாம். இந்த பிறரால் பழிக்கப்படும் பழிச்சொல் இல்லாது போகும் அப்படிங்கிறார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு குயில் மொழி அம்மை உடனாய் உரையும் திரு மாகாளேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.